சில உறவுகள் ஏன் திடீரென்று மாறிவிடுகின்றன? இந்த கேள்வியை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்மில் பலர் நமக்குள்ளே கேட்டிருப்போம். நேற்று வரை நம்மிடம் மணிக்கணக்கில் பேசிய ஒருவர் இன்று ஒரு நிமிடம் கூட பேச விரும்பாதது ஏன்? நாம் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது என்று சொன்ன ஒருவர் இன்று நம்முடைய இருப்பையே கவனிக்காமல் இருப்பது ஏன்? இந்த மாற்றம் ஒரே நாளில் நடந்தது போல நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் பெரும்பாலான உறவுகள் ஒரே நாளில் மாறுவதில்லை. அந்த மாற்றம் அமைதியாக, மெதுவாக, நமக்கு தெரியாமல் நடந்து கொண்டே இருக்கும். அந்த உண்மையை நாம் உணரும்போது எல்லாமே நம் கையை விட்டு நழுவி போயிருக்கும். ஒரு உறவு உடைவதற்கு முன்பு அந்த உறவில் வார்த்தைகள் குறைய ஆரம்பிக்கும், அக்கறை குறையும். முன்பு முக்கியமாக இருந்த சிறிய விஷயங்கள் கூட முக்கியமில்லாததாக மாறிவிடும். சாப்பிட்டாயா என்று தினமும் கேட்டவர் நீ எப்படி இருக்கிறாய் என்று கூட கேட்க மறந்து விடுவார். இதையெல்லாம் பார்த்தும் அவர் பிஸியாக இருப்பார் என்று நாமே காரணம் சொல்லி நம்மை சமாதானப்படுத்திக் கொள்வோம். ஆனால் சில நேரங்களில் அது பிஸி என்பதற்கான அறிகுறி அல்ல, மனம் மெதுவாக விலகி கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் துரோகம் மட்டுமல்ல. சிலர் மாறுவது அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். சிலர் மன அழுத்தத்தால் மாறலாம். சிலர் புதிய மனிதர்களை சந்தித்த பிறகு மாறலாம். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகளை மாற்றிக்கொள்வார்கள். அதனால் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நமக்கு தோன்றும். ஆனால் காரணம் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. உண்மையாக அன்பு செலுத்தும் மனிதருக்கு அந்த மாற்றம் மிகவும் வலியாக இருக்கும். நாம் அதிகமாக நேசிக்கும் மனிதர்களிடம்தான் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருப்போம். அவர்கள் மாறும்போது நம்முடைய எதிர்பார்ப்புகளும் உடைந்து போகின்றன. உண்மையில் நம்மை அதிகமாக காயப்படுத்துவது அவர்களின் மாற்றமல்ல, அவர்கள் ஒருபோதும் மாறமாட்டார்கள் என்று நாம் வைத்திருந்த நம்பிக்கையின் உடைதல்தான். சில நேரங்களில் மனிதர்கள் மாறவில்லை. அவர்களுடைய உண்மையான முகம் காலம் செல்ல செல்ல நமக்கு தெரிகிறது. ஆரம்பத்தில் அன்பாக இருந்தது போல தோன்றிய சில விஷயங்கள் பின்னர் வெறும் தேவைக்காக நடந்தவை என்று புரிகிறது. இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம். ஏனென்றால் நாம் நேசித்தது ஒரு மனிதரை மட்டுமல்ல, அவரை பற்றிய நம்முடைய அழகான நம்பிக்கைகளையும் தான். மற்றொரு உண்மை என்னவென்றால் எல்லா உறவுகளும் ஒரே வேகத்தில் வளர்வதில்லை. சில நேரங்களில் நீங்கள் அந்த உறவில் முழு மனதோடு முதலீடு செய்திருப்பீர்கள். ஆனால் எதிரில் இருந்தவர் அதே அளவுக்கு அந்த உறவை முக்கியமாக நினைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர் விலகுவது அவருக்கு சாதாரணமாக தோன்றும். ஆனால் உங்களுக்கு அது உலகமே உடைந்து போனது போல இருக்கும். நம்மில் பலர் ஒரு தவறு செய்கிறோம். ஒருவர் மாறிவிட்டால் உடனே நம்மையே குற்றவாளியாக நினைத்து கொள்கிறோம். என்னிடம் என்ன குறை இருந்தது? நான் இன்னும் கொஞ்சம் நல்லவராக இருந்திருக்க வேண்டுமா? நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று 100 கேள்விகளை நமக்குள்ளே கேட்கிறோம். ஆனால் எல்லா பிரிவுகளுக்கும் காரணம் நீங்கள் அல்ல. எல்லா மாற்றங்களுக்கும் காரணம் உங்கள் குறைகளும் அல்ல. சில நேரங்களில் ஒரு மனிதரின் முடிவு அவருடைய மனநிலையையும் மதிப்புகளையும் மட்டுமே பிரதிபலிக்கும், உங்கள் மதிப்பை அல்ல. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான உறவு என்பது எல்லாம் சரியாக இருக்கும் நாட்களில் மட்டும் நிலைத்து நிற்பதல்ல. புரிதல் இல்லாத நாட்களிலும், கருத்து வேறுபாடுகள் இருக்கும் நேரங்களிலும் ஒருவரை ஒருவர் விட்டுவிடாமல் இருப்பதுதான் உண்மையான உறவு. சிறிய பிரச்சனைகளுக்கே விலகி செல்லும் உறவுகள் ஆரம்பத்திலிருந்தே வலுவான அடித்தளத்தை கொண்டிருக்கவில்லை என்பதற்கான சாத்தியமும் இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்காக உங்கள் நேரத்தை கொடுத்திருக்கலாம், உங்கள் அன்பை கொடுத்திருக்கலாம், உங்கள் நம்பிக்கையை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கான மதிப்பை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மலரின் வாசனையை ரசிப்பவர்களும் இருக்கிறார்கள், அதை கவனிக்காமல் கடந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால் மலரின் மதிப்பு குறைந்து விடாது. அதுபோலவே உங்களுடைய அன்பின் மதிப்பும் அதை உணராத ஒருவரால் குறைந்து விடாது. சில உறவுகள் நம்மை விட்டு போவதற்கு காரணம் நாம் போதுமானவர்கள் இல்லை என்பதல்ல, நாம் தவறான மனிதர்களிடம் நம்முடைய நல்ல மனதை கொடுத்து விட்டோம் என்பதுதான். இதை உணர நேரமாகலாம். ஆனால் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அந்த உறவு தொடராததே நல்லது என்று கூட நினைக்கலாம். ஏனென்றால் சில இழப்புகள் பின்னாளில் ஆசீர்வாதங்களாக மாறுகின்றன. இன்று உங்களை விட்டு விலகிய ஒருவர் நாளை உங்கள் மதிப்பை உணரலாம், அல்லது ஒருபோதும் உணராமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவர்களுடைய முடிவோடு கட்டி போடாதீர்கள்.
உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருக்கிறார்கள். அவர்களை சந்திப்பதற்கு முன்பே உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை உண்மையாக நேசிக்கும் ஒருவர் உங்களிடம் குறைகள் இருந்தாலும் உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வார். ஆனால் உங்களை விட்டு செல்ல முடிவு செய்த ஒருவர் நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை கூட மறந்துவிட்டு சிறிய தவறுகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதனால் எல்லோரிடமும் உங்கள் உண்மையை நிரூபிக்க முயற்சிக்காதீர்கள். உங்களை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு எந்த விளக்கமும் போதுமானதாக இருக்காது. உறவுகள் மாறும்போது பலர் தங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நான் இன்னும் பொறுமையாக இருந்திருக்க வேண்டும், நான் இன்னும் அதிகமாக அன்பு காட்டியிருக்க வேண்டும் என்று தங்களையே குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு உறவு நிலைத்திருக்க ஒருவரின் முயற்சி மட்டும் போதாது. இருவரின் விருப்பமும் புரிதலும் மரியாதையும் அவசியம். ஒரே ஒருவர் மட்டும் தொடர்ந்து காப்பாற்ற முயன்ற உறவு ஒரு நாள் சோர்ந்து போய்விடும். உங்களை விட்டு சென்றவர்கள் உங்களை பற்றிய முழு உண்மையை அறிந்திருந்தும் சென்று இருக்கலாம், அல்லது உங்களை புரிந்து கொள்ளாமலேயே சென்று இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் அவர்கள் எடுத்த முடிவு உங்கள் வாழ்க்கையின் இறுதி தீர்ப்பு அல்ல. உங்கள் மதிப்பு, உங்கள் குணம், உங்கள் அன்பு இவை அனைத்தையும் ஒரே ஒரு மனிதரின் பார்வையால் அளவிட முடியாது. இன்று நீங்கள் அழுகிறீர்கள் என்றால் அது நீங்கள் பலவீனமானவர் என்பதற்காக அல்ல, நீங்கள் உண்மையாக நேசித்தீர்கள் என்பதற்கான சான்று. உண்மையான அன்பு கொண்டவர்கள்தான் பிரிவின் வலியை ஆழமாக உணர்கிறார்கள். ஆனால் அதே வழிதான் ஒரு நாள் உங்களை இன்னும் பக்குவமானவராகவும் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பதை அறிந்தவராகவும் மாற்றும். உங்கள் வாழ்க்கையை ஒருவரின் நினைவில் சிக்க வைத்து விடாதீர்கள். உங்களுக்குள் இன்னும் நிறைய திறமைகள் இருக்கின்றன, நிறைய கனவுகள் இருக்கின்றன. உங்களை மனதார நேசிக்க போகும் மனிதர்களும் இன்னும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் காயங்கள் உங்கள் அடையாளம் அல்ல, அவற்றை கடந்து வந்த உங்கள் தைரியம்தான் உங்கள் உண்மையான அடையாளம். சில உறவுகள் திடீரென்று மாறிவிடுகின்றன என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் நமக்கு ஒரு பாடத்தை விட்டு செல்கிறது. யாரை நம்ப வேண்டும், யாரை விட்டுவிட வேண்டும், எங்கு நம் மனதை பாதுகாக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. எனவே உங்களை விட்டு மாறி சென்றவர்களை நினைத்து உங்கள் வாழ்க்கையை நிறுத்திவிடாதீர்கள். அவர்களின் மாற்றம் உங்கள் மதிப்பை குறைக்கவில்லை, அது அவர்களின் தேர்வை மட்டுமே காட்டியது. உங்கள் வாழ்க்கையின் அழகான அத்தியாயங்கள் இன்னும் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. அதனால் கடந்த காலத்தை ஒரு பாடமாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சிறையாக மாற்றாதீர்கள். ஏனெனில் உங்களை உண்மையாக மதிக்கும் மனிதர்கள் உங்களை விட்டு விலக மாட்டார்கள். விலகி சென்றவர்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. சில நேரங்களில் அவர்கள் வெளியேறிய பிறகுதான் உங்கள் வாழ்க்கை உண்மையாக மலரத் தொடங்குகிறது. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.